மறுநாள் போஜராஜன் அதிசயச் சிம்மாசனத்தின் மீது ஏற முயன்றபோது 13வது படிக்கு காவலாக விளங்கிய சூரிய பிரகாச வல்லிப்பதுமே விக்கிரமாதித்தனைப் பற்றிய புதிய கதையொன்றைக் கூறத் தொடங்கியது. தங்கபுரி என்னும் பட்டணத்தை ஆண்டு வந்த அரசனுக்கு சகல சம்பத்துமிருந்தும் குலம் வாழ ஒரு குழந்தையில்லாமலிருந்தது. பெருங்குறையாக இருந்தது. வெகுகாலம் தவமிருந்த பெண் பராசக்தியின் அருளினால் அவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்தக் குழந்தைக்கு விசித்திர கலையொன்று பெயர் வைத்து சகல கலைகளும் கற்பிக்கச் செய்தான். விசித்திரகலையும் வளர்பிறைச் சந்திரனைப் போல் வளர்ந்து பூரண பொலிவுடன் மணப்பருவத்தை அடைந்தாள். அவள் அழகிற்கும் அறிவிற்கும் ஏற்ற மணமகனை அகிலமெங்கும் தேடிக் கொண்டிருந்தான் மன்னன். அச்சமயம் மல்லிகார்சுனம் என்ற பெயருள்ள மலையிலே மிருகாங்கிதன் என்னும் மந்திரவாதி ஒருவனிருந்தான். அவன் ஆண்டவனைக் குறித்து அநேக ஆண்டுகள் தவம் செய்து எவருக்கும் வல்லவனாய் விளங்கி அகிலமெங்கும் அட்டகாசங்கள் பல செய்து வந்தான். ஒரு நாள் ஆகாய வீதியில் சஞ்சரிக்கும் அரண்மனை ஒப்பரிகையொன்றில் தோழிகளுடன் உல்லாசமாக விளையாடிக் கொண்டிருந்த விசித்திரகலையைப் பார்த்தான். அவளுடைய ஒப்பற்ற அழகில் மயங்கி அவள் மீது அளவிலாத மோகம் கொண்டான். நம் பிரம்மச்சரிய விரதம் முடிந்ததும் இந்த நங்கையே நாம் எடுத்துச் செல்லலாம் என்ற மந்திரவாதி மிருகாங்கிதன் உரிமைவிட்டு உலகின் முகட்டிலே ஊர்ந்து சென்று விட்டான். மிருகாங்கிதன் தன் அழகில் மயங்கித் தவிப்பதைக் கண்டு கொண்டதும் விசித்திரகலை வினை வந்ததென்று முடிவு செய்தாள். எப்படியும் அந்த மந்திரவாதியின் கரங்களில் சிக்காமல் தப்ப வேண்டும் என்று நினைத்து தந்தையிடம் ஓடினாள். விசித்திரகலை தன் தந்தையிடம், அப்பா, அரக்கன் என்னைக் கண்டு மோகங்கொண்டு போகிறான், என்ன மோசம் விளையுமோ என்றாள். நாடாளும் மன்னவனோ என் செல்வமே, அக்கொடிய மந்திரவாதியே வெல்ல நம்மாலெல்லாம் முடியாது. நம் குல தெய்வமாகிய எல்லம்மனிடம் சென்று முறையிடு வழி பிறக்கும் என்றான். அவ்விதமே வசித்திரகலை இரவு 15 நாழிகை வேளையில் புறப்பட்டு எல்லம்மன் கோவிலுக்குச் சென்றான். அப்போது தேவி வெளியே சென்றிருந்ததால் விசித்திரகலை கோவிலுக்குள் நுழைந்து கதவை உட்புறம் தாளிட்டு கொண்டு விட்டாள். திரும்பி வந்த எல்லம்மன் ஆலயக் கதவு உட்புறந்தாளித்திருப்பதைக் கண்டு, என் கோவிலுக்குள் நுழைந்து கதவை உட்புறம் தாளிட்டுக் கொண்டது யார் என்று அதட்டினாள். அதற்கு விசித்திரகலை, தாயே, எனக்கு அடைக்கலம்தா, அப்போதுதான் கதவை திறப்பேன் என் கூவி புலம்பித்தாள். வந்த காரியத்தைச் சொன்னாள். எல்லம்மன் திகைத்து, குழந்தாய், அந்த அரக்க மனம் படைத்த மந்திரவாதி எவராலும் சாகான், எந்த ஆயுதத்தாலும் இந்த உலகம் விட்டுப் போகான், அக்கினியில் போட்டாலும் வேகான், அவனைக் கொல்லும் சக்தி படைத்தவன் உஜ்ஜயினி பட்டணத்தை ஆளும் விக்கிரமாதித்த மன்னன்தான். இப்போதே இங்கிருந்து புறப்பட்டுச் சென்று அந்த மகாபுருஷனிடம் அடைக்கலம் புகுந்து கொள். இல்லையேல் உனக்கு இடம் கொடுத்த என்னையும் இக்கோவிலையும் அந்தக் கல் நெஞ்சன் சின்னாபின்னப்படுத்தி விடுவான் என்றாள். அதன் பின்னர் விசித்திரகலை தற்காப்பிற்காகத் தன் வயது மாறாமல், ஆனால் பார்வைக்கு மட்டும் கிழத்தோற்றத்தைப் பெற்றுக்கொண்டு உஜ்ஜயினிக்கு வந்தான். அங்கு அன்னமிடும் நங்கை என்பவளின் வீட்டில் பணம் கொடுத்து தங்கினாள். ஒரு நாள் இரவு நல்ல நிலவு உல்லாசமாக வீணையை மீட்டிப் பாடிக்கொண்டிருந்தாள் விசித்திரகலை. நாற்புறமும் குடிகொண்டிருந்த ஆழ்ந்த அமைதியினூடே காற்றில் மிதந்துவரும் காதுக்கினிமையான அவளுடைய வீணா கானத்தை அப்போது நகர் சோதனைக்காக வந்த விக்கிரமாதித்தன் கேட்டு மதிமயங்கி நின்றுவிட்டான். இரவு கழிந்ததையும் பொழுது புலந்ததையுங்கூட அவன் உணராதவனாகப் போனான். காலையில் அரண்மனைக்குச் சென்று நேற்றிரவு அன்னமிடும் நங்கை வீட்டிலிருந்து வீணாகானத்தால் என் இருதயத்தைக் கன்னமிட்ட கன்னிகை யாரென்று கண்டு அழைத்து வாரும் என்று அமைச்சருக்கு உத்தரவிட்டான். அமைச்சரும் அக்கட்டளையை காரியசித்தி என்னும் காரியக்காரனுக்கு அனுப்பினார். அவன் அன்னமிடும் நங்கையிடம் சென்று வாதாடி விசித்திரகலையை அழைத்து வந்து விக்கிரமாதித்தனின் அரசவையில் நிறுத்தினான். அரசனும் அவளை இன்னிசை மண்டபத்தில் அமர்ந்து பாடச் சொன்னான். விசித்திரகலையும் ஈடிணையில்லாத மோகன கீதமிசைத்து பாடி மகிழ்வித்து மன்னவனை பரவசப்படுத்தினான். அதைக் கேட்டு ஆனந்தம் கொண்ட விக்கிரமாதித்தன் சத்துள்ள சங்கீதக் கலையையும் சாழிரத்தையும் புத்தியையும் அளித்த இயற்கை இவளுக்கு சரீரத்தை மட்டும் தளரச் செய்துவிட்டதே,
அதிகமாக போனால் 16 வயதிருக்கலாம். ஆனால் முகத்தில் முதுமை தோற்றம் படர்ந்து உடல் கிழத்தன்மை பொருந்தியிருக்கிறதே என்று விக்கிரமாதித்தன் வியந்தவனாய் விசித்திரகலையை தனியே அழைத்து, இன்னிசை கோகிலமே, நீ யார்? இளமையிலேயே நீ முதுமை அடைய வேண்டிய காரணமென்ன? என்று பரிவுடன் கேட்டான். விசித்திரகலை தன் கதையைக் கூறி, அரசர்க்கெல்லாம் அரசே, அரும்பெரும் சக்திகள் பெற்ற தாங்கள்தான் என்னை அந்த கொடிய மந்திரவாதியிடமிருந்து காத்தருள வேண்டும் என்று வேண்டி நின்றாள். விக்கிரமாதித்தன் மனம் மகிழ்ந்து, விசித்திரகலை, நானிருக்கப் பயமேன்? இப்போதே உன் கிழத்தோற்றத்தை விட்டுவிடு. இப்போது தக்ஷணாயனமாகியால் உத்தராயணம் பிறந்தவுடன் உன்னை மணந்து கொள்ளுகிறேன். அந்த அரசரைப் பற்றிய நினைவை அடியோடு மறந்துவிடு என்று ஆறுதல் கூறினான். உடனே விசித்திரகலை காளிதேவியைச் சிந்திக்க கிழத்தனம் மறைந்து வலிவும் வனப்புமுள்ள இளமையைப் பெற்று எழிலரசியாகத் திகழ்ந்தான். அவளுக்கு விக்கிரமாதித்தன் தனியாக ஒரு கன்னிமாடம் எழுப்பி எந்த நேரத்திலும் குறைவில்லாத ராஜபோகத்தில் அவளை திளைக்கும்படி செய்து அடிக்கடி வீணகானங்கேட்டு விருப்புற்றிருந்தான். நாடாறு மாதம் முடிந்து காடாறு மாதமும் துவங்கியது. அப்பொழுது விக்கிரமாதித்தன் தன் மந்திரி பட்டியிடம் இராஜ்யத்தை ஒப்படைத்து, பட்டி நம்மிடம் அடைக்கலம் புகுந்த விசித்திரக்கலையைக் கண்ணின் மணிபோல் பாதுகாத்து வா, அந்த அரக்கன் மாயமாலங்கள் கற்றவன் கவனமிருக்கட்டும் என்று எச்சரித்துவிட்டு விசித்திரகலையிடமும் விடை பெற்றுக் கொண்டு வேதாளத்தின் மீதேறிக் காடாறு மாதன் சென்று விட்டான். மந்திரவாதி மிருகாங்கிதன் தன் தவம் முடிந்ததும் தங்கபுரிக்குப் பறந்து வந்தான். அங்கே விசித்திரக்கலையைக் காணாமல் உலகமெங்கும் தேடினான். உஜ்ஜயினி பட்டணத்தை நோக்கியும் மந்திரவாதி வந்தான். விக்கிரமாதித்தனின் கோட்டைக்குள் வளையற்காரனைப் போல மாறுவேடம் தரித்து நுழைந்து, வளையல் 1,00,000 பொன் பெறும் 2 ஜதை இருக்கின்றன, வாங்கலையோ என்று நகரின் தெருக்களிலெல்லாம் கூவினான். நகரத்துப் பெண்கள் அனைவரும், அடேயப்பா, இவ்வளவு விலை கொடுத்து யார் இந்த வளையல்களை வாங்க முடியும்? ஒரு வேளை விக்கிரமாதித்த மகாராஜா புதிதாக மணக்கப் போகும் விசித்திரகலை என்னும் மங்கை வாங்கி அணியலாம் என்று பேசிக்கொண்டனர். அதைக் கேட்ட மந்திரவாதி அகமகிழ்ந்து அரண்மனைக்கு வந்து வளையல் விஷயத்தை மந்திரி பட்டிக்கு அறிவித்தான். பட்டியும் விலையுயர்ந்த வளையலை அந்த புறம் அனுப்ப பட்டமகிஷி பாக்கியரகே தனக்கு வேண்டாமென்றாள். விசித்திரகலையோ அவ்வளையல்களை விரும்பினாள். பட்டியும் வளையல்காரனிடம் 4,00,000 வராகனை கொடுத்து அவற்றைக் கேட்டான். அதற்கு வளையல்காரனான மந்திரவாதி தந்திரமாக, ஐயா அமைச்சரே, இது உயர்ந்த வளையல். இதனருமையை நானே அறிவேன். இதைக் கைகளில் அழகுபட அணிவிக்கும் திறமையும் தகுதியும் எனக்கே உண்டு. வேறொருவர் இதை அவ்வளவு லாவகமாகச் செய்ய மாட்டார்கள் என்றான். இவ்வார்த்தைகளை கூர்ந்து நோக்கிய பட்டி அவற்றில் ஏதோ சூதிருப்பதை உணர்ந்து, ஐயா வளையல்காரரே, உமது பெயரென்ன? என்றான். என் பெயர் வளையல்கார போரங்கன் என்றான் மந்திரவாதி. நல்லது போரங்கரே, உமது வளையல்கள் உயர்ந்தவைதான். ஆனால் எங்கள் மன்னரின் அனுமதியின்றி கன்னிமாடத்தில் ஆண்வாளை நுழையலாகாது. எங்கள் மன்னரின் மனமறியாது இவ்வளவு விலை கொடுத்து இவற்றை நான் வாங்கவும் கூடாது. அவர் வரட்டும், பிறகு வாரும் என்று பட்டி கூறினான். மந்திரவாதி சற்று சிந்தித்துவிட்டு பட்டியிடம், அமைச்சரே, நான் தங்கள் மன்னரின் அனுமதி ஓலை பெற்று வரலாமா என்று கேட்க பட்டியும் அதற்கு சம்மதித்தான். பட்டியிடம் தனது சூழ்ச்சி நடக்காததால் வருத்தமுற்ற மந்திரவாதி உடனே காட்டிற்குச் சென்று விக்கிரமாதித்தனைக் கண்டுபிடித்து நாட்டில் நடந்தவற்றை விவரமாக் கூறி, அரசே, அந்த புற மகளிர் விரும்பி வாங்கிய வளையலை தங்கள் அமைச்சர் திருப்பித் தந்துவிட்டார். இது தகுமா என்று கேட்டான். சகல சுதந்தமுள்ள பட்டி வாங்கிய வளையல்களை திருப்பிக் கொடுத்து தன்னிடம் அனுப்ப வேண்டிய காரணமென்னவென்று புரியாத விக்கிரமாதித்தன் வளையல்காரனை ஐவொற்று திரிகால ஞானியாகிய வேதாளத்தை அழைத்து, யாரிந்த வளையல்காரன் என்று இரகசியமாகக் கேட்டான். அதற்கு வேதாளமும், பூமானே, இவனேதான் மிருகாங்கிதனென்னும் மந்திரவாதி என்று கூற ஆத்திரங்கொண்ட விக்கிரமாதித்தன் சட்டென்று தன் மந்திரவாளை உருவி
உஜ்ஜயினி ஓம் காளியே மனதில் நினைத்தபடி எதிரில் வளையல்காரனின் வடிவில் வணங்கி நிற்கும் மிருகாங்கித அரக்கனை ஒரே வெட்டாக வெட்டினான். மந்திரவாதியும் மடிந்து மண்ணில் சாய்ந்தான். பிறகு விக்கிரமாதித்தன் 16 மாதத்தை முடித்துக் கொண்டு நாட்டுக்கு வந்து, நங்கை விசித்திரகலையே நல்ல முறையில் மனம் புரிந்து நாடாளத் தொடங்கினான். இவ்வாறு கதை சொல்லி முடித்த பதுமை கேட்டீரா போஜமகாராஜரே, அத்தகைய வல்லமை உமக்கிருந்தால் இச்சிங்கானத்தில் ஏறி அமரும், இல்லையெனில் இறங்கிவிடும் என்றது. அச்சமயம் பொழுது அஸ்தமித்துவிடவே போஜராஜன் 13ஆவ படியிலிருந்து மௌனமாக இறங்கிச் சென்றான்.